சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க நைட்ல மட்டும்தான் தூங்குவீங்களா? ஆமா. இது என்ன கேள்வி? எல்லாரும் நைட்ல தானே தூங்குவாங்க. எல்லாரையும் விடுங்க. நீங்க எப்பெல்லாம் தூங்குவீங்க? ஐ மீன் பகல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் வேண்டுமென்றே வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு என் கட்சிக்காரரை குழப்ப பார்க்கிறார். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. அதெல்லாம் சரியா தான் கேக்குறாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க சொல்லுங்க, பகல்ல தூங்குவீங்களா? இவங்களுக்கெல்லாம் தூக்கம் தானா எப்படி வரும்? மாத்திரையை போட்டு நேரங்காலம் பார்க்காம தூங்க வேண்டியதுதான். பகல்ல மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குவேன். அப்ப அவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது மதியமா கூட இருக்கலாம்ல? இல்ல, எனக்கு நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப். அப்ப அது நிச்சயமா நைட்டு தான். ஐயோ, நம்ம வக்கீல் இத்தனை கேள்வி வரும்னு சொல்லலையே. எப்படி சொன்னாலும் மாத்தி மாத்தி கேட்டு நம்மளையே டென்ஷன் பண்றாங்களே. இப்ப இருக்கிற பரபரப்பான லைஃப் ஸ்டைல்ல ஒரு 10 நிமிஷம் அமைதியா உக்காந்தாலே தூக்கம் கண்ண சொக்கும். ஆனா நீங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப தூக்கம் வர்றது நார்மல் தானே? தூக்கம் வந்ததெல்லாம் வச்சு அத நைட்டுன்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அது மதிய நேரமா கூட இருக்கலாம் தானே? இல்ல, அது நைட்டு தான். அது எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் பார்த்தேன். அது நைட்டு தான். யோ, என்னையா என் பொண்டாட்டி இவ்வளவு முட்டாளா இருக்கா? அந்த அம்மா தான் வளைச்சு வளைச்சு கேக்குதுன்னா இவ்வளவு கொஞ்சம் யோசிக்க வேணா? கண்ணை கட்டினா எப்படியா பார்க்க முடியும்? உங்க பொண்டாட்டி தானுங்க சார், அவங்க அப்படிதானுங்க சார் இருப்பாங்க. யோ சுப்பு. இல்லைங்க சார், சின்ன மேடத்துக்கு ஞானக்கணி ஏதாவது இருக்குமோ? நீ வெளியே வா, உனக்கு இருக்கு. ஐயோ, யுவர் ஆனர், இவர் தன்னுடைய கண்ணை கட்டி ஒரு பூட்டிய இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாக சொன்னார். இப்போது பார்த்ததாக சொல்கிறார். கண் கட்டப்பட்டு இருக்கும்போது இரவு எது பகல் எது என்று தெரியாது. மேலும் ஒரே இடத்தில் பயத்துடன் உட்கார்ந்திருப்பதால் தூக்கம் வரலாம், ஏன் மயக்கம் கூட வரலாம். இதெல்லாம் சகஜம். சாட்சி இப்படி மாறி மாறி பேசுவதை வைத்தே இது ஒரு பொய் வழக்கு என்று தெளிவாக தெரிகிறது. எனவே என் கட்சிக்காரரை நிரபராதி என்று விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். தேங்க்யூ யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு லாயர் சொன்னதை போல இது ஒன்றும் பொய் வழக்கு இல்லை. என் கட்சிக்காரர் கடத்தப்பட்டது உண்மை. டிஃபென்ஸ் லாயர் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என் கட்சிக்காரரை பதட்டப்பட வைக்கிறார். கடத்தியதற்கு ஆதாரமாக கடத்தப்பட்ட பெண் சின்ன பொண்ணு அவர்களே சாட்சி கூண்டில் நிற்கிறார். அவரையும் இவர் குழப்புகிறார். சரி, ஐயப்பன் இவரை கடத்தவில்லை என்பதற்கு ஆதாரத்தை எதிர்த்தரப்பில் தர முடியுமா? ராமசுப்பு அக்கா, என்னையா இந்த வக்கீலு? கடத்தனத்துக்கு தான் எல்லாரும் ஆதாரம் கேட்பாங்க. இந்த ஆளு கடத்தாததுக்கு ஆதாரம் கேக்குறாரு. அதானுக்கா எனக்கும் புரியல. வெளிவா, புரிய வைக்கிறேன். என்னது? மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி என்ன நடுவுல வச்சு மாமியாரும் மருமவனும் வெளியே வா பேசிக்கிறேன்னு என்ன டென்ஷன் படுத்தியே கொள்றாங்களே. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்ககிட்ட ஆதார சாட்சி ஏதாவது இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். சாட்சி ஆதாரம் ரெண்டுமே இருக்கு.
சரி கூப்பிடுங்க. இந்த சின்ன பொண்ணுதான் அந்த சாட்சி, யுவர் ஆனர். என்ன சொல்றீங்க? எஸ் யுவர் ஆனர். இவர் கண்ணை கட்டி அடையாளம் காட்ட அனுமதி வேண்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏற்கனவே கடத்தப்பட்டு மன உளைச்சலில் இருக்கும் என் கட்சிக்காரரை மீண்டும் கண்ணை கட்டி வேதனைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இதுல வேதனைப்படுத்த என்ன இருக்கு? நீங்க கேட்ட ஆதாரம் வேணும்ல. பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர்.